Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நாம் பி வேர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பி வேர்ப்ஸ்னால் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதை மெயின் வேர்பாக எப்படி யூஸ் பண்ணுறோம், ஹெல்பிங் வேர்ப்ஸாக எப்படி யூஸ் பண்ணுறோம், ஓகே, அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 10 வீடியோ. ஆல்ரெடி நான் 1 to 9ல் இங்கிலீஷில் இருக்க எல்லா டென்சஸும் மாடல்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் செக் பண்ணலன்னா மேலே ஐகார்டில் லிங்க் இருக்குது அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now let's begin today's lesson. First of all, இந்த am, is, or, was, were இதெல்லாம் தான் நம்ம பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம மெயின் வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஹெல்பிங் வேர்ப்ஸ் இல்லைனா ஆக்சிலரி வேர்ப்ஸ்னு சொல்லலாம். ஹெல்பிங் வேர்ப்ஸ் இல்லைனா ஆக்சிலரி வேர்ப்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது ஹெல்பிங் வேர்ப்ஸாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸில், இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஹீ இஸ் ரைட்டிங். ஸோ ஒரு சென்டென்ஸில் இருக்க ஆக்ஷன் வேர்ப் தான் நம்ம மெயின் வேர்ப்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஆக்ஷன் வேர்போடு சேர்ந்து இந்த ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் எல்லாம் வந்ததுன்னா அப்போ அதை வந்து ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸில் இருக்க மெயின் வேர்புக்கு ஹெல்ப் பண்ணுது, அதனால தான் அதை ஹெல்பிங் வேர்ப் இல்லை ஆக்சிலரி வேர்ப்னு சொல்கிறோம். ஒரு சென்டென்ஸில் ஆக்ஷன், நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன் இல்லாமல் இந்த ஆம், விஸ், ஆர், வாஸ், வேர்லாம் வரும்போது அப்போ அதுதான் மெயின் வேர்பாகவே அந்த சென்டென்ஸில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதை மெயின் வேர்பாக நம்ம யூஸ் பண்ணும்போது 2 இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த 2 ரீசனை தான் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் பார்க்கலாம். பி வேர்பை ஒரு சென்டென்ஸில் மெயின் வேர்பாக யூஸ் பண்ணும்போது, அதாவது அந்த சென்டென்ஸில் ஆக்ஷன் எதுவும் இல்லை, அப்போ அதுவே தான் மெயின் வேர்பாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அது இந்த 4 கேள்விகளுக்கு வாட் என்ன, ஹூ யார், வேர் எங்கே, ஹவ் எப்படி, இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் போது தான் நம்ம பி வேர்பை ஒரு சென்டென்ஸில் மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் ராணி. ஸோ வாட்ன்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அங்கே இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின், ஹூ ஆர் யூ? ஸோ ஹூ அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுனால ஐக்கு ஆம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஆம் அன் இங்கிலீஷ் டீச்சர். அடுத்தது வேர் ஆர் யூ? ஐ ஆம் இன் காஞ்சிபுரம். ஓகே. அடுத்தது ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் குட். ஸோ இதில் ஆமையும் இஸ்ஸையும் நம்ம ஆக்ஷன் வேர்ப்ஸ் இல்லாமல், செய்யக்கூடிய செயல்கள் இல்லாமல் ஒரு சென்டென்ஸில் மெயின் வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன, எப்போல்லாம் ஆம் யூஸ் பண்ணணும், எப்போல்லாம் வந்து இஸ் யூஸ் பண்ணணும், வாஸ் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இது மூணுலேயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐக்கு ஆம், வியூதேக்கு ஆர், ஹீ ஷீட்டுக்கு எஸ். பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐக்கு வாஸ், வியூதேக்கு வேர், ஹீ ஷீட்டுக்கு வாஸ். ஸோ ஃப்யூச்சருக்கு எல்லாத்துக்குமே நம்ம வில் பி, பிஏவே டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்யூச்சர்ன்றதுனால வில் கூட வில் பி யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அவ என் தோழி, ஓகேங்களா. ஷீ இஸ் வாட், ஷீ இஸ் ஹூ ஆர் ஹூ இஸ் ஷீ. ஸோ வாட், ஹூன்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுனால இங்கே நம்ம இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். அவன் என் ஃப்ரெண்டாக இருந்தா, அவள் என் தோழியாக இருந்தாள்னு சொல்கிறோம், பாஸ்டில் சொல்கிறோம். அப்போது ஷீ வாஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ ஷீக்கு பாஸ்டில் வாஸ், ஸோ அதனால் ஷீ வாஸ் மை ஃப்ரெண்ட். ஃப்யூச்சரில் அவன் என் ஃப்ரெண்டாக இருப்பா, கரெக்டாக. ஸோ ஷீ வில் பி மை ஃப்ரெண்ட், ஓகே. அஜய் ஒரு டாக்டர். ஹூ இஸ் அஜய்? அஜய் இஸ் அ டாக்டர். டாக்டராக இருந்தான் பாஸ்டில் சொல்லும் போது அஜய் வாஸ் அ டாக்டர். அஜய் வில் பி எ டாக்டர், ஃப்யூச்சரில் டாக்டராக இருப்பான், ஓகே. ஸோ ஹூன்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறது. அடுத்தது, நான் சந்தோஷமாக இருக்கேன். ஹவ், எப்படி இருக்கேன்? சந்தோஷமாக இருக்கேன். ஸோ ஐ ஆம் ஹாப்பி, சந்தோஷமாக இருந்தேன் பாஸ்ட்டில் சொல்லும் போது ஐ வாஸ் ஹாப்பி. சந்தோஷமாக இருப்பேன் ஃப்யூச்சரில் ஐ வில் பி ஹாப்பி, ஆல்ரைட். அடுத்த கேள்வி, வேர் எங்கே அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணும்போது ரோசி சென்னையில் இருக்கா. வேர் இஸ் ரோசி? ரோசி இஸ் இன் சென்னை. ப்ரெசண்ட்டில் இஸ் இன் சென்னை. பாஸ்டில் சொல்லும் போது சென்னையில் இருந்தா, ரோசி வாஸ் இன் சென்னை. சென்னையில் இருப்பா ஃப்யூச்சரில் ரோசி வில் பி இன் சென்னை, ஆல்ரைட். ஸோ இப்போது ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், வாட், ஹூ, ஹவ் அண்ட் வேர் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கான இன்னும் கொஞ்சம் பெரிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். நானும் என் மனைவியும் நேற்று மாலை சென்னையில் இருந்தோம். மை ஒய்ஃப் அண்ட் ஐ வேர் இன் சென்னை லாஸ்ட் ஈவினிங். ஸோ இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது வேர் யூஸ் பண்ணணும் பாஸ்ட்டில். மை ஒய்ஃப் அண்ட் ஐன்னு சொல்லும்போது சப்ஜெக்ட் வந்து வீல வரும். ஸோ வீல பாஸ்ட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? வேர். ஸோ அதனால தான் இங்கே மை ஒய்ஃப் அண்ட் ஐ வேர் இன் சென்னை லாஸ்ட் ஈவினிங் சொல்கிறோம். இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஆம் வெரி ஹாப்பி டுடே. இங்கே ஆம் யூஸ் பண்ணியிருக்கோம். இருக்கிறேன்னு சொல்லும்போது ஐக்கு ப்ரெசென்ட்டில் ஆம் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் ஐ ஆம் வெரி ஹாப்பி டுடே. ஜெனி அடுத்த வருஷம் என்ஜினியராக இருப்பா, ஓகே. அடுத்த வருஷம் அவள் இருப்பான்னு சொல்லும்போது ஜெனி வில் பி அன் என்ஜினியர்
next year. Jenny will be an engineer next year. அவன் மிகவும் புத்திசாலி. அவன் ரொம்ப புத்திசாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் எப்படி இருக்கான்? ஹவு இஸ் ஹீ? ஸோ ஹீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஸோ ஹவுன்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுது அண்ட் ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஸோ ஹீக்கு ப்ரெசென்ட்டில் ஈஸ்ன்றதுனால ஹீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அடுத்தது, நான் இன்னைக்கு டயர்டாக இருக்கேன், நாளைக்கு நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் அ வெரி கேஷுவல் சென்டென்ஸ். ஸோ ஐ ஆம் டயர்ட் டுடே. இன்றைக்கி நான் டயர்டாக இருக்கேன் ப்ரெசென்ட்டில் சொல்லும்போது ஐக்கு ஆம். ஸோ ஐ ஆம் டயர்ட் டுடே. நாளைக்கு நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஐல் பி ஃபைன் டுமாரோ. ஓகே, இருப்பேன் ஃப்யூச்சரில் சொல்லும்போது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வில் பி. ஸோ ஐல் பி ஃபைன் டுமாரோ. ஓகேங்களா? பி வேர்ப்ஸ் ஆம், இஸ் ஆர் வாஸ் வேறு மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுறதுக்கான முதல் காரணத்தை நம்ம பார்த்தோம். 4 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும்போது மெயின் வேர்பாக யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு நவுன்னா ஏதாவது ஒரு பொருள் இல்லை பர்சன் இல்லைனா பிளேஸ் ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு சொல்லும் போது அதுக்கு நாம் இந்த பி வேர்பை மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுவோங்க. அதாவது சம்திங் எக்ஸிஸ்ட் சம்வேர், ஏதோ ஒரு இடத்துல ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ், தேர் ஆர், பாஸ்டில் தேர் வாஸ், தேர் வேர், ஃப்யூச்சரில் தேர் வில் பி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே எதுக்காக தேர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தேர் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அ டம்மி சப்ஜெக்ட், அதாவது ஒரு ஃபேக் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். சப்ஜெக்டோட பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டம்மி சப்ஜெக்ட். ஸோ ஏன் நம்ம டேரெக்டாக சப்ஜெக்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இதை விட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். தேர் இஸ் சம் மில்க் இன் த ஃப்ரிட்ஜ் அப்படி சொல்லாமல் சம் மில்க் தானே இங்கே சப்ஜெக்ட். ஸோ அதை நம்ம எடுத்து சொல்லும் போது சம் மில்க் இஸ் இன் த ஃப்ரிட்ஜ், இதை விட ஃபஸ்ட்டு தேர் இஸ் யூஸ் பண்ணி சொல்கிறது தான் நேச்சுரலாக இருக்கும். ஸோ நிறைய ரைட்டர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் வந்து தேர் யூஸ் பண்ணி பேசுகிற சென்டென்சஸ் வந்து ரொம்ப வீக்குன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ட்ரூ, பட் நாட் ஆல் த டைம். எல்லா டைமுமே நம்ம வந்து டம்மி சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் பேச முடியாது. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், என் ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க. தேர் ஆர் 4 members in my family. ஓகே, ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம தேர் ஆர், தேர் இஸ் யூஸ் பண்ணி தான் பேசணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இங்கே தேர் இஸ், தேர் ஆர் யூஸ் பண்ணாமல் 4 members ஆர் இன் மை ஃபேமிலின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இட் சவுண்ட்ஸ் ஆட், பட் இது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். தேர் ஆர் 4 members in my ஃபேமிலின்னு சொல்கிறது தான் நேச்சுரலாக இருக்கும். அண்ட் என்ன நவுன் இருக்கோ அது ப்ளூரலில் இருந்துச்சுன்னா தேர் ஆர், சிங்குலரில் இருந்துச்சுன்னா தேர் இஸ் ஃபார் ப்ரெசென்ட், அண்ட் பாஸ்ட்டுக்கு வந்து சிங்குலரில் இருந்ததுன்னா தேர் வாஸ், ப்ளூரல் இருந்துச்சுன்னா தேர் வேர், ஃப்யூச்சருக்கு எல்லாத்துக்குமே வில் பி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், டீயில் ஒரு ஈ இருக்குது. ஓகே, ஸோ நம்ம டீ குடிச்சிட்ருக்கோம், அதில் ஒரு ஈ இருந்துச்சுன்னா நம்ம அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? தெர் இஸ் அ ஃப்ளை இன் த டீ. தெர் இஸ் அ ஃப்ளை இன் த டீ. ஃப்ளை இஸ் இன் த டீன்னு சொல்ல முடியாது. ஸோ ஃப்ளை தான் சப்ஜெக்ட், அதை சப்ஜெக்ட் பிளேஸில் யூஸ் பண்ணலை. அப்போ அவங்க சப்ஜெக்ட் பிளேஸில் ஃபில் பண்ணுறதுக்காக அந்த தேர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் டம்மி சப்ஜெக்ட். ஓகே, தெர் இஸ் அ ஃப்ளை இன் த டீ. ஸோ இப்போ ரைட் நவ் யாராவது டீ குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஐம் ஸோ சாரி, ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் ஜஸ்ட் அ ரேண்டம் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எங்கள் ஊரில் ஒரு கடை இருந்துச்சு, நான் டெய்லி அங்கே போவேன். ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது தெர் வாஸ் அ ஷாப் இன் மை டவுன். தெர் வாஸ் அ ஷாப் இருந்துச்சுன்னு சொல்லும் போது ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சுல. ஸோ தேர் வாஸ் அ ஷாப் இன் மை டவுன். இந்த ஷெல்ஃபில் 4 books இருந்தது. ஸோ இருந்ததுன்னு ப்ளூரலில் சொல்கிறோம், ப்ளூரல் இருந்ததுன்னு சொல்கிறோம். ஸோ there were 4 books on the shelf. There were 4 books on the shelf. 2025ல் அவன் கம்பெனியில் 500 பேர் இருப்பாங்க. ஸோ ஃப்யூச்சரில் அவன் கம்பெனியில் இருப்பாங்கன்னு சொல்கிறோம். ஸோ there will be 500 members in his company in 2025. there will be யார் இருப்பாங்களோ அவங்க சொல்லணும், 500 members. எப்போ இருப்பாங்க இல்லை எங்கே இருப்பாங்கன்றதை நெக்ஸ்ட்டு சொல்லணும். in his company in 2025. நாளைக்கு 12 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கும். ஸோ ஃப்யூச்சர் இல்லையா? ஸோ there will be a meeting. there will be a meeting at 12 tomorrow. ஆல்ரைட். ஸோ இப்போ நாம் பி வேர்பை வந்து மெயின் வேர்பாக எப்போ யூஸ் பண்ணணும், ரெண்டாவது ரீசன் பார்த்தோம். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லும் போது நம்ம தேர் இஸ், தேர் ஆர், தேர் வாஸ், தேர் வேர், தேர் வில் பிலாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அண்ட் தேர்னா ஒரு டம்மி சப்ஜெக்ட் ஆர் ஃபேக் சப்ஜெக்ட், அண்ட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்த்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2 ரீசன் ஃபார் யூஸிங் பி வேர்ப்ஸ் அஸ் மெயின் வேர்ப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நவ் இட்ஸ் டைம் ஃபார் யுவர் எக்ஸசைஸ் கொஷின்ஸ். லெட்ஸ் ரீட் them out. இது ஒரு ரூமர். இந்த விஷயம் சீக்ரெட்டாக இருந்துச்சு. 2 hours அவள் இங்கே இருப்பா. என் அண்ணன் டீம் கேப்டனாக இருந்தான். அவங்க ஒரு பார்ட்டியில் இருந்தாங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ரீசனுக்கான 5 எக்ஸாம்பிள்ஸ். செகண்ட் ரீசனுக்கான எக்ஸாம்பிள்ஸ், அந்த ஃபேக்ட்ரியில் 50 ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க. நாளைக்கு 5 புது ரூல்ஸ் இருக்கும். என் பேக்கில் 2 books இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருந்துச்சு. சண்டே ஒரு ஈவெண்ட் இருக்கும்.
ஆல்ரைட், உங்கள் ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் நம்ம 2 பார்ட்ஸ் பார்த்தோம். பார்ட் 1ல் ரீசன் 1 பார்த்தோம் அண்ட் பார்ட் 2ல் ரீசன் 2 பார்த்தோம். ஸோ பார்ட் 1ல் சில பேர் கேட்டிருந்த மாதிரி சுத்த தமிழ், தூய தமிழில் நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் பார்ட் 2ல் நான் எப்போவுமே போடுற மாதிரி பேச்சு தமிழில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸோ பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணி இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் எக்ஸாம்பிள்ஸ் போட போகிறேன். ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்றதையும் எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டைம் எடுத்து ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி அதை காமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுற எல்லாருமே ஐ அப்ரிஷியேட் ஹோல் ஹார்ட்டட்லி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரைங் அவுட் தி ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்.